இந்த மாப்பிள்ள கார் சூப்பராக இருக்குது, செம்ம கண்டிஷனில் இருக்குது. இருக்கா நம்ம செலக்ஷன் அப்படி தான் மாப்பிள்ள. இன்னும் இருக்கிறனால அந்த கார் எடுக்கவே முடிஞ்சிச்சு. ஏ மாப்பிள்ள 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 சொல்லு மாப்பிள்ள. மாப்பிள்ள ஆ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு. 5000 கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஆதரவன் ஏன்டா இப்படி இருக்க? சும்மா காசு காசுன்னு ஏன்டா வந்துட்டு போடா. ஃப்ரெண்டு அதுக்கு மட்டும் தான் வருவீங்களா? அதாவது நம்ம செட்டில் ஒருத்தன் வளர்ந்துட்டான், ஒரு கார் வாங்கிட்டான்னு வச்சுப்பேன், அவனை அப்படியே விட்டுறணும். கார் வாங்கிட்டாலும் வாழ்க்கை அடுத்த கடத்துக்கு போய் விட்டுறணும் மாப்பிள்ள. போட்டு அவனை காசு 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 நச்சரிக்காத மாப்பிள்ள. சொல்றது ஒரு விஷயம் கேளுடா. என்ன கேளுடா? உங்க எண்ணங்கள் பூராமே தப்பா இருக்கு மாப்பிள்ள. ஒருத்தன் வளர்ச்சியை நீங்க இது பிடிக்கும் மாப்பிள்ள. சொல்றதை கேளுடா. நான் கேட்க மாட்டேன் மாப்பிள்ள. எனக்கு தெரியாது அவங்கள பத்தி. உங்க நம்ம ஒருத்தர் வளர்ந்துடக்கூடாது. உங்க எண்ணங்கள் எல்லாமே தப்பா இருக்கு மாப்பிள்ள. சொல்றேன் அதுக்கப்புறம் பேசுடா. தவறு. இந்த எண்ணத்தை நீ விட்டாதான் வாழ்க்கையில நீ நல்லபடியாக சொல்றது என்னன்னே தெரியாம போயிட்டே. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ப்ளீஸ்டா டே 6-7 மாசமா கேட்டுட்டு இருக்கேன்டா. எடுத்து கொடுறா டே. மாப்பிள்ள ப்ளீஸ்டா, நீ கெஞ்சறது எனக்கு சங்கடமா இருக்குடா. எடுத்து கொடுக்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடா, நான் எடுக்க வேண்டியது இருக்கும்டா, அதனால யோசிக்கிறேன். 2 மாசம் கழிச்சு தான் எடுக்க போறேன்னு சொன்னேன். எனக்கு இந்த மாசம் எடுத்து கொடுறா. இல்லை மாப்பிள்ள, ஒருவேளை சரியா கட்டலனா சீல் ஸ்கோர் பாதிக்கும், அதனால சொல்றேன்டா. அந்த பஞ்சாயத்தெல்லாம் என்கிட்ட இருக்காது மாப்பிள்ள. கரெக்டா நான் உனக்கு பே பண்ணிடுவேன். டியூ டேட் என்ன சொல்லு? 2ஆம் தேதி. 2ஆம் தேதி தானே? 30ஆம் தேதி நான் கரெக்டா ஷேர் பண்ணிடுவேன். ஹலோ மாப்பிள்ள அமௌண்ட் போட்டு இருக்கேன் பாத்தியா? அமௌண்ட்டா? ஒரு நிமிஷம் இரு. மாப்பிள்ள அமௌண்ட் வந்துருக்கு. மாப்பிள்ள ஃபோன் டியூ கட்ட வேண்டிய அமௌண்ட் இருக்குல்ல, அதுதான் போட்டு விட்டுருக்கேன். சரியா? டேய் என்ன 3 நாள் இருக்குல்லடா? மாப்பிள்ள சொன்ன வாக்கா காப்பாற்றுவேன் மாப்பிள்ள. இதே மாதிரி மாசம் மாசம் போட்டு விட்டுருவேன், கவலையே படாத. சரியா? நான் நம்பாமையா? சரி மாப்பிள்ள. உன்னை போய் தப்பா அனுப்பிச்சிட்டாமே. நல்ல பையன் தான். தேதி ஒன்றாச்சு, இன்னும் டிஓ மட்டும் போடாமல் இருக்கானே. கால் பண்ணி கேட்டுற வேண்டியதான். ஹலோ ஹலோ மாப்பிள்ள. சொல்கிறான். என்னடா நாளைக்கு டியூ டேட்டு, அமௌண்ட் இன்னும் போடல. மாப்பிள்ள இந்த மாதம் கொஞ்சம் ரைட்டாக இருக்குது, நீ சேர்த்து பே பண்ணிடு. நான் ஒரு 2 வாரத்தில் தந்துடுறேன். சரியா? மாப்பிள்ள இன்னைக்கு இப்போ சொல்கிறா? ஆமாம் மாப்பிள்ள, ப்ளீஸ்டா நீ கட்டிடு. சரியா? கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேற, வீட்டுக்கு வந்தாலும் மதிக்க மாட்டேற, 3 மாதம் டியூ கட்டலை. என்னடா மாப்பிள்ள? வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கு மாப்பிள்ள. 4 பக்கம் சுற்றி அடிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் உன் ஃபோன் எடுத்து நான் எல்லாத்தையும் விலகிட்டு இருக்க முடியுமா? டேய் எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை இருக்கு. நீ கட்ட வேண்டிய டியூடா. நான் கட்ட வேண்டிய டியூடா மாப்பிள்ள? நான் இல்லைன்னு சொன்னா? அப்ப நான் இல்லைன்னு சொன்னா? டேய் இல்லை, ஏன்டா கோபப்படுற? நான் நார்மலாக தானே பேசிட்டு இருக்கேன். இப்போ 3 மாதம் டியூடா, ஃபைன் போட்டுருவாங்கடா. கால் மேலே கால் பண்ணிட்டு இருக்காங்கடா. மாப்பிள்ள இப்போ நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் என் காசு தான், என் டியூ தான், நான் கட்ட மாட்டேன்னு சொன்னேன். உனக்கு காசு தர மாட்டேன்னு சொன்னேன் நான். எப்போ தருவேன்? தருவேன் மாப்பிள்ள. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல. நம்பிக்கைகள் தானே எடுத்து கொடுத்தேன். அப்புறம் என்ன? தருவேன் மாப்பிள்ள, தருவேன். 3 மாதம். டேய் எப்போ கட்டுவேன்னு சொல்லிட்டு போடா. டேய் என் இஎம்ல மொபைல் எடுத்துட்டு டியூ கட்டாமல் இருக்காண்டா. அந்த டியூ நான் கட்டி முடிச்சேன்டா. அந்த காசு தான் கட்டுக்கிறீங்க, அது தெரியாம. ஐயோ, என் காசு போனது நீ என்ன பதற மாப்பிள்ள? இப்ப வாங்கின காருக்கு என் பேர் தான் இஎம்ஐல போட்டு வந்திருக்கான். இது அமுக டுமுக அமால் டுமால்